நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு ரசிகர் கூட்டமோ இல்லை ஒரு கட்சியின் மாநாடோ அல்ல. இது வந்து ஜந்தர் மந்தர் இடத்துல நீட் தேர்வுக்கு அகைன்ஸ்டாக போராடின யங்ஸ்டர்ஸ் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. 20 நாள் உண்ணாவிரதத்தில் நம்ம பலமுறை இதை பேசியிருந்தோம். சோனம் வாங்சூ அவர்களும் அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நிறுவனர் அவரும் ஒரு யங்ஸ்டர் தான். அவரோட தலைமையில் கிட்டத்தட்ட பல பேர் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த போராட்டத்தில் சரி 20 நாளாக மக்கள் வந்து சாப்பிடாம உண்ணாவிரதமாக இருக்காங்களே, என்னதான் பிரச்சனை இவங்களை போய் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசை வந்து கேட்கவே இல்லை. திரு மோடி அவர்களுக்கு சில விஷயம் நான் கேட்க கடமைப்படுறேன். ஏன்னா ஒரு நாட்டோட மக்களோட நலன் தான் அந்த அரசாங்கத்தோட நலனாக இருக்கும். அந்த மக்கள் வந்து ஒரு விஷயத்தை எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இந்த விஷயத்தை தடை பண்ணுங்கன்னு சொன்னால் தடை பண்ணிட்டு போக வேண்டியதானே. அது உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது, அதனால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? இதனால் இந்த நீட் தேர்வுனால் எத்தனை பெண்கள், எத்தனை யங்ஸ்டர்ஸ், எத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, எத்தனை பேரோட குடும்பம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு? இதை பற்றின கொஞ்சம் கூட ஒரு கருத்தில் கூட இந்த அரசு எடுத்துக்காதா? கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டுமே இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் வந்து இறந்துருக்காங்க. 3 பெண்கள், ஒரு ஆண். இதை தொடர்ச்சியாக போய்கொண்டே இருந்தால் இது எந்த மாதிரியோட மனநிலை கொண்டு போகும்? நீட் தேர்வோட அச்சம் வந்து மாணவர்கள்ட்ட இருக்குதுன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோவப்பட்டு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்களே, அதுக்கு ஏதேனும் ஒரு தீர்வு கொடுக்கணுமில்ல? ஒரு மனிதாபிமான ஒரு அடிப்படையிலேயாவது உங்களுக்கு என்னடா பிரச்சனை, என்ன சாப்பிடாமல் இருக்கீங்க, வாடா நேரில் வந்து பார்த்து பேசும்டா அப்படின்னு பேச வேண்டியதானே. காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியில் சார்பாக சில கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து ஒன்று பிஎம்ஐ சந்திப்போம், அப்படி இல்லைன்னா அங்கே உள்ள அமைச்சரை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சந்திக்க வேண்டியதானே? ஏங்க, ஒரு நாட்டோட பிரதமர் நீங்கள், மாணவர்கள் இந்திய நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அவங்கள சந்தித்து பேசுகிறதுல உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது? அவங்கள சந்தித்து பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு முரண்பாடான கருத்தியை. இந்த பிரச்சனைக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கடா தொடங்கிச்சுன்னு பார்த்தோன்னா, எப்போ வந்து மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே அந்த நிர்வாகம் தலையிட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்றத முன்னாடியே சரி பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட இது டிஎம்கே ஆட்சியிலேருந்தும் அவங்களும் பல கோரிக்கை வச்சுருக்காங்க, அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. இந்தியா முழுக்கவும் பல இயக்கங்கள் வந்து இந்த கோரிக்கை வச்சாங்க, அதையும் நிராகரிச்சிட்டாங்க. என்ன தான் பிரச்சனை அப்படின்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுவும் 20 நாளாக மனிதாபிமானமே இல்லாமல் 20 நாளாக அவங்க உணவு உண்ணாமல் இருக்காங்களே, அந்த அடிப்படையிலேயாவது அவங்கள கொஞ்சம் நீங்கள் அணுகி பேசியிருக்கலாம். அது கூட இல்லாமல் இப்போ கூட என்னென்னா, இந்த 20ஆம் தேதி வந்து ஒட்டுமொத்தமான யங்ஸ்டர்ஸும் கூடி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது போராட்டம் பண்ணுறவங்கள பாதுகாக்கலாம், என்னமோ வந்து தீவிரவாதிகளை சுடுற மாதிரியும் அவங்க போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்காங்க, துப்பாக்கியோடு நின்றுட்டுருக்காங்க, அவங்கள தடியடி நடத்துகிறாங்க. பல பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அடி நடந்திருக்கு, ரத்தம் சொட்டப்பட்டிருக்கு. இதில் கஷ்டமான விஷயம் என்னென்னா, இது வந்து எப்படி கொண்டு போச்சுன்னா, நம்ம வந்து விடுதலை எப்படி நம்ம ஆங்கிலேயர்கிட்ட போட்டு கெஞ்சி கூத்தாடி போராட்டம் பண்ணி அடிதடி வாங்கி சுட்டு கொலை செய்யப்பட்டு எப்படி அந்த போராட்டத்தை மீட்டு நம்ம வாங்கினோமோ அந்த விஷயத்தை நம்ம கண்ணாடி கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இந்த விஷயத்தெல்லாம். இதில் என்ன கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான விஷயம்னா, காந்திஜி அவருடைய வேஷம் போட்டு கண்ணில் இருந்து ரத்தம் வர மாதிரி அவர் நடந்து போகிற அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பல போராட்டக்காரர்கள் வந்து வாங்கி கொடுத்தா தான் நமக்கு இந்த சுதந்திரம். அப்படி சுதந்திரம் வாங்கி கூட மீண்டும் நம்ம வந்து ஒரு சிறைச்சாலையில் அடைச்சி வச்ச போல் நம்மளுக்கு சுதந்திரமே இல்லைன்ற போது காந்தி தாத்தா அவருடைய வேஷம் போட்டு நடந்து போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவல்துறை ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப அடித்து துன்புறுத்தினாங்க, ரத்தம் வர வச்சாங்க. அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் கூட படித்தவங்கன்ற ஒரு மரியாதை கூட நடத்தாமல் இருந்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த ஏஎஸ்எஃப்ஐ மாணவர்கள் இயக்கம் ரொம்பவுமே இந்த விஷயத்துக்கு ஆதரவாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா எந்த போராட்டமாக இருந்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்பு அங்கே முக்கியமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை வந்து மக்கள் மீது பண்ணால் இது எப்படி ஜனநாயக நாடாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஓகே, இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சி வந்து ஒரு 3 கோரிக்கை வந்து வச்சுருக்கு. என்னென்னா, முதல் கோரிக்கையாக சோனம் வாங்சூ அவர்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. 2வது விஷயமா மத்திய கல்வித்துறை அமைச்சரை வந்து பதவி விலக சொல்லி கேட்டிருக்காங்க. 3வது விஷயமா நீட் தேர்வுனால இறந்துருப்பாங்கல்ல அந்த மாணவர்களுக்கு 1 கோடி இழப்பு தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளவு விஷயத்துலையும் ஒரு சீப்பான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்களேன், மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஜந்தர் மந்தர் என்ற இடத்துல போராட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து விஜய் சார் அவர்கள் போயிருக்காங்க, விஜய் சார் அங்கே போயிட்டு அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டாங்க, ஆதரவு தெரிவித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எதிர்த்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலன்றது தான் மிகப்பெரிய உண்மை. அதுதான் உண்மை.
இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஸ்டா முழுக்க. இது வந்து உண்மைன்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேஷ்னல் மீடியாஸ் கூட இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்கு. ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப மோசமானது, விஜய் அவர்கள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நேஷ்னல் மீடியாவே எடுத்து பேசுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரூட் மாஃபியா இருக்குன்னா என்ன சொல்கிறது தெரியல. கடைசியாக என்ன ஆச்சுன்னா, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நிறுவனரான அபிஜித்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தா, ஒரு மனிதாபிமானம் அரசாங்கத்துக்கு இல்லைனா கூட சாதாரண ஒரு ஏழைக்கு இருக்கும்னு சொல்ல மாதிரி, அங்கே உள்ள ஒரு ஏழை தொழிலாளி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போராட்டம் பண்ணுற எல்லாருக்குமே அவரால் முடிஞ்ச உணவு பண்டத்தை கொடுத்து உதவி செஞ்சுருக்கார். தேங்காய் துண்டுகள் கொடுத்து அவரால் முடிஞ்ச ஒரு உதவி அங்கே செஞ்சுருக்கிறது தான் ஒரு மனிதநேயம் சொல்லக்கூடிய விஷயம் அங்கே வளர்ந்துருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டால் போதும், கேள்வி கேட்டால் ஆட்சியாளர்கள்லாம் தானாக செஞ்சுருவாங்க, சட்டம் முறைப்படி போனால் தான் எல்லாமே சரியாக இருக்கும்னு மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஆட்சியாளர்கள் வந்து என்ன விரும்புகிறாங்கன்னா, இல்லை நாங்கள் சட்டத்தின் வழியாக நாங்கள் எப்பயுமே எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி உள்ள படித்த இளைஞர்கள் எல்லாம் போராட்டம்னு சொல்லி ரோட்லேயும் தெருவிலையும் ஆளுநர் மாளிகை போன்ற இடத்தெல்லாம் போட்டு முற்றுகையிடுறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நாங்கள் ஒரு உரிமையை கேட்குறோன்னா எங்களுக்கு உரிமையை வந்து பறிக்கப்படுதுன்னா வேறு என்ன பண்ண முடியும்? இதை தான் பண்ண முடியும். இதனால தான் சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போகுதுன்றது நம்ம இது மட்டும் கிடையாது, பல இடத்துல நம்ம பேசியிருப்போம். இலங்கையிலும் அது நடந்திருக்கு, ஏன் வட மாநிலத்திலேயே பல இடத்துல வந்து நடந்திருக்குல்ல உண்மையாலுமே. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லாமல் அங்கே போயிட்டு கலந்துக்கிட்டு போராட்டம் பண்ணி ஒரு அரசாங்கம் எதிர்த்து கேள்வி கேட்டு அங்கே காவல்துறை அடித்து மண்டையை உடச்சி பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாயிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன், அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் முன்னெடுத்த போராட்டம் வெற்றி பெறணும்னு நானும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வேதனை சாதாரணமானது இல்லை. நாங்கள் இங்கேருந்து வேடிக்கை பார்க்கலாம், பட் ஆனால் அங்கேருந்து நீங்கள் உங்களோட உழைப்பு போட்டதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் செஞ்ச களப்பணிக்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.